இறை வழிபாட்டின் மூலமாக பேரின்ப வாழ்வை வாழ்ந்து பிறவா நிலையை அடைய முடியும். இன்றைய வணங்குதல் அப்படின்றது நம்மளுடைய துன்பம் தீர்றதுக்கும், தவறுகளுக்கு மன்னிப்பு பெறுறதுக்கும், காணிக்கை செலுத்துறதுக்கும், உபவாசம் இருந்து அருளை பெறுறதுக்கும் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது இறை வழிபாடு. இப்படி நம்மள பல பேர் கொண்டுள்ள இந்த வழிபாட்டு முறையை கடந்து நாம் அடுத்த நிலைக்கு போகணும். திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தேவன் நமக்குள்ளே தான் இருக்கிறான். பிரம்மமாக இருக்கிற இறைவன் ஆற்றலாக மாறி எல்லா செயல்பாடுகளிலும் இருக்கிறது போல நமக்குள்ளேயும் இருக்கிறான். அவனை அடையிறதுக்கு அன்பு தான் ஒரே ஒரு வழி. இந்த இறைவனை நீங்கள் உருவ வடிவில் தொடர்ந்து நீங்கள் வணங்கிட்டே வரணும். பின்னாடி அந்த உருவத்தை மனசுக்குள்ளே வச்சு நினச்சும் சிந்திச்சும் நீங்கள் வழிபட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்படி தொடர்ந்து நம்ம மனம் மெல்ல மெல்ல வழிபாடு செய்யும்போது பக்குவ நிலையை அடையும். பக்குவத்தை முழுமையாக அடையும் போது நம்ம மனக்கண்ணில் உருவமாக காட்சி தந்த அந்த இறைவன் அப்படின்றவன் உருவமற்றவனாக மாறிடுவான். அப்படி ஆகிறதுக்கு காரணம் அந்த உருவம் உங்களுடைய தன்னுணர்வில் கரைஞ்சிரும். நீங்கள் உருவமாக பார்த்த இறைவன் அது நாளாக நாளாக நீங்கள் மனசில் சிந்திச்சு இறை வழிபாடு செய்யும்போது அந்த உருவம் மறைஞ்சி உங்களுடைய தன்னுணர்வில் கலந்து போயிடும். அப்போ உங்களுடைய ஐம்புலன்களும் அடங்காமலேயே அடங்கி இருக்கும். எதை செஞ்சாலும் அங்கே உங்களுடைய ஆற்றல் குவியும், மனம் பக்குவப்படும். நாம் யார் அப்படின்றது நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியும். அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறும் மனநிலையை நாம் பெற்றுடுவோம். இதைத்தான் வள்ளுவர் எண்ணியது எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்ற குரல்லையும், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்ற குரல்லையும் விளக்குறாரு. நமக்கு நண்பனோ பகைவனோ வெளியில் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கிறான். நம்ம வழிநடத்த தலைவன் தேவையில்லை, நாமளே வழிநடத்தி கொள்ள முடியும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய செயல்களில், நம்மளுடைய மனசில், நம்மளுடைய பிரபஞ்சத்தில் பதிவாகுது. இந்த பதிவின் அழுத்தத்திற்கு ஏற்ப அந்த பதிவுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கின்னு இறைவனை வழிபாடு செய்கிறத முழுமையாக வழிபடுங்க.